ஜெயிக்கணும்ன்ற வெறி இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு போட்டியாளர் இருக்கணும். அந்த போட்டியாளர் நீங்களா தான் இருக்கணும். உங்களுக்கு நீங்க தான் எதிரி, நீங்க தான் போட்டி, நீங்க அடுத்தவங்களெல்லாம் அந்த மாதிரி பார்க்கணும்னு அவசியமே இல்லை. அப்போ உங்க உயரம் என்னன்னு உங்களுக்கே தெரியாம போயிடும். கம்பீட் வித். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களை எப்படி அவங்க கூட கம்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ரிலேட்டடாக நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தப்போ எல்லா யூடியூப் வீடியோஸ்லையும் குழந்தைங்களை ஏன் இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ண கூடாது, அது அப்படி கம்பேர் பண்ணால் அவங்களுக்கு என்ன நடக்கும்னு ப்ராப்ளமாக தான் சொல்லியிருந்தாங்க, அதோட சொல்யூஷன் சொல்லலை. ஸோ எனக்கு என்னோடய சித்தப்பா ஒரு கொடுத்த அட்வைஸ் எனக்கு என் லைஃப்பில் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஸோ அதுதான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். என் பையன் யூஎஸில் 5 years old கிண்டர் கார்டன் போயிட்டு இருக்கான். ஸோ அவன் லெவலுக்கு ரீடிங் அண்ட் ரைட்டிங் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை தான் நான் எக்ஸாம்பிளாக சொல்ல போகிறேன். நீங்கள் உங்கள் பசங்களோட ஏஜ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிண்டர் கார்டனில் இங்கே ரைட்டிங்க்கு அவன் ஃபஸ்ட்டு ரொம்ப ஷேக்கி அண்ட் ஷாபியாக தான் எழுதிட்டு இருந்தான். ஸோ டெய்லி ஒரு பேஜ் நான் அவனுக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொடுப்பேன். அந்த மாதிரி கொடுக்குறப்போ அவன் ஃபஸ்ட்டு டே இப்போ எழுதுனதையும் ஒரு 1 week 2 weeks கழித்து அவன் எழுதுனதையும் கம்பேர் பண்ணி அவனுக்கே காட்டினேன். ஸோ அவனுக்கே காட்ட அவனுக்கே புரியுது அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுன்னு. அதோடு இல்லாமல் நான் கரெக்டாக அந்த லைன்ஸ்குள்ளே எழுதணும். அந்த 4 lines நோட் புக்கில் அந்த லைன்ஸ்குள்ளே எழுதணும். சப்போஸ் அவன் அந்த மாதிரி எழுதலைன்னா நான் ரப் பண்ணிவிட்டு திருப்பி எழுத சொல்லுவேன். அதனால் அவன் ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதுவான், எங்கே 2 times எழுதுறதா இருக்கணும்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணி எழுத டெய்லி அவனுக்கே அந்த ரைட்டிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆச்சு. ஸோ அதுவே அவனோட ரிசல்ட்டை அவனே கண்கூட பார்த்தான். சேம் திங் ரீடிங்கில் இங்கே 2 paragraphs கொடுப்பாங்க ஹாஃப் பேஜ்க்கு. எல்லாமே ரைமிங் வேர்ட்ஸாக தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும் ஸ்டோரிஸு. ஸோ அதுதான் அவங்க ரீட் பண்ணோம். அவனுக்கு இனிஷியலாக ரீடிங் ரொம்ப பிடிக்காமல் இருந்துச்சு. ஏன்னா ஒரு லெட்டராக கூட்டி படிக்கிறதுக்கு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது பிடிக்காமல் வேறு இருந்துச்சு. ஸோ டெய்லி அதுவும் இங்கே ரீடிங் எக்ஸாமுக்காக டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண அதுவும் அவனுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு. ஃபஸ்ட்டு இனிஷியலாக 10 to 15 minutes ரீட் பண்ண ஸ்டோரியை 5 minutesல ரீட் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அந்த மாதிரி டைமர் வச்சு பார்க்குறப்போ அவனுக்கே அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது. ஸோ இதனால் என்ன பெனிஃபிட்டுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்களுக்கே அவங்க கூட கம்பேர் பண்ணுறப்போ அவனுக்கே அது புரியுது. நம்ம எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணால் இம்ப்ரூவ் பண்ணிடலாம். ஒரு வாட்டி என்ன அவன் கேக் ஐசிங் பண்ணு அப்படின்னு சொன்னான். ஆனால் நான் சொன்னேன், இல்லை எனக்கு அது வராது அப்படின்னு சொன்னேன். அவன் எனக்கு கொடுத்த அட்வைஸ் என்னம்மா, எதுவுமே எடுத்த உடனே வராதுன்னு சொல்லாதம்மா, நீ ஒரு 10 times ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டும் வரலன்னா ஓகே வரலன்னு விட்டுடலாம், அதுக்கு முன்னாடியே நீ வராதுன்னு சொல்லாத அப்படின்னு எனக்கே திருப்பி அட்வைஸ் பண்ணான். அதே மாதிரி தான் செகண்ட் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பட்டுச்சு நான் அவனுக்கு நிறைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொடுப்பேன். நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் ரொம்ப பேரை பார்த்ததில் என்னென்னா, உனக்கு வராது, சின்ன வயசுலேயே அவங்க விளையாட்டுக்கு தான் சொல்கிறாங்க, அம்மா இந்த மாதிரி உனக்கு வராதுடா இதை ரீட் பண்ணுறதுக்கு விட்டுடுடா அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த குழந்தைங்களுக்கு தெரியாதுல்ல, இது சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கே நினைப்பாங்க, ஓகே இதெல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி படிக்க வராது போல் அப்படின்னு. அதுக்கப்புறம் 10th or 12th போய் நம்ம அவங்கள நல்லா உனக்கு படிப்பு வரும், நீ ஹார்ட் ஒர்க் போடுன்னு சொன்னோன்னா அது அப்போ டூ லேட். ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ஸ் நீங்கள் அவங்க முன்னாடி நிறைய நெகட்டிவாக சொல்லாதீங்க. நான் என் பையனுக்கு ஒரு விஷயம் தான் எப்போவுமே சொல்லுவேன், ஒரு ஹியூமன் பீயிங்னால் ஒரு விஷயம் அச்சீவ் பண்ண முடியுதுன்னா அது உன்னாலேயும் முடியும். என்ன நீயும் அவங்கள மாதிரி சேம் டைமு எஃபர்ட்டு ஹார்ட் ஒர்க் போட்டேன்னா கண்டிப்பாக நீயும் உன்னாலேயும் அந்த விஷயத்தை பண்ண முடியும். எதுவுமே உன்னால் பண்ண முடியாதுன்னு இல்லை. ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு இன்டர்வியூவில் தோனி சொன்ன மாதிரி, because it is important. A confident guy is much better than a talented guy who always keeps questioning himself. That's very true. கான்ஃபிடென்ஸ் இருக்கிறவங்களால மட்டும்தான் எது ட்ரை பண்ணாலும் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இது 2 விஷயம் அவனுக்கு ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட்டும் இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணனால வந்துச்சு. நீங்களும் இது உங்கள் பசங்களுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் ஆச்சுன்னா கமெண்ட்ஸில் உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள்.